ரேஷன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பருப்பு அரிசிலலாம் ஒரே வண்டு புழு அப்படிலாம் இருந்தால் யூஸ் பண்ண முடியுமா? அதை நான் எப்படி பண்ண போகிறேன், அரிசி வந்து எப்படி கிடச்சிது, அதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எங்கள் ஊரில் எப்படி ரேஷன் அரிசியெல்லாம் இருக்குது, அதை பார்த்துட்டு உங்கள் ஊரில் எப்படி ரேஷன் அரிசி இருக்கோ அதை வாங்கி எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். நான் எதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சத்யா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ரேஷன் அரிசி தான். ஆனால் நம்ம ஊரில் வாங்கின அரிசி இல்லை. இந்த அரிசி வந்து தங்கச்சி வீட்டில் வாங்கினது. தங்கச்சிக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம், அதனால் அவளுக்கு அங்கே இருந்து அவள் வீட்டில் வாங்கிட்டு வந்திருந்தது. அவள் இங்கே இருக்கா இல்லையா, அதனால் குருவியில் ரொம்ப சவுண்டு போட்டுட்டு இருக்கு. இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வாங்கின அரிசி. இங்கே பாருங்கள், அவங்க ஊரில் வந்து எப்போவுமே ஓரளவுக்கு நல்ல அரிசி தான் போடுவாங்க. ஆனால் இந்த ட்ரிப்பு வந்து இங்கே இந்த ட்ரிப்புன்னு இல்லை, அதிக நாட்கள் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற அரிசி வெறும் குப்பையாக தான் இருக்கும், மண் கலரில் தான் இருக்கும். போன மாதம் என்னவோ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. ஆனால் அந்த அரிசி இட்லிக்கெல்லாம் வராது, தோசைக்கு மட்டும் வரும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கட்டை அரிசி கிடச்சிதுன்னா பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. 1 2 தான் கருப்பு இருக்குது. அதனால் இந்த அரிசி வந்து இட்லிக்கு நல்லா இருக்குமா. நான் வந்து வாங்கிட்டு வந்த அரிசியை அப்படியே தங்கச்சி வீட்டுக்கு கொடுத்து விட்டேன். அவள் வீட்டில் கோழி நிறைய நிற்கி, கோழிக்கு வந்து அரிசி போடுவாள். இந்த அரிசியை வந்து நம்ம யூஸ் பண்ணிடலாம் இல்லையா, இட்லி தோசைக்கெல்லாம் போடலாம். ரெண்டுக்குமே இந்த அரிசியில் வரும். அதனால் இந்த அரிசி வந்து நான் வாங்கிட்டு சொல்லிட்டேன். பையன் வந்து அந்த அரிசியை கொண்டு தங்கச்சி வீட்டில் வச்சுட்டு இந்த அரிசியை வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ இதில் இருந்து நான் இட்லிக்கு போடுறதுக்காக அரிசி எடுக்க போகிறேன். அதை அவுத்து பார்த்தேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ரேஷன் கடையில் வாங்கினேன் பருப்பு நான் காமிக்கிறேன். பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருந்தது. போன மாதம்லாம் அவ்வளோ நல்லா இல்லை, ஒரு மாதிரி திக்காக ஒரு மாதிரி அழுக்கு கலரில் இருந்தது. அது சாப்பிட்டாலே ஒரு மாதிரி கொமுட்டுற மாதிரியே இருக்கும், ஒரு ஸ்மெல் அடிச்சிட்டு. அதனால் அந்த பருப்பு வாங்கல. இது வந்து இந்த மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொடி பருப்பு. ஆனால் இதை இப்படியே வச்சோம் அப்படின்னா உடனே வந்து இதில் வந்து சீக்கிரம் இந்த புழு பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி பருப்பு எப்போவுமே வாங்கிட்டு வந்த உடனே இந்த தூசி இருக்குது பார்த்திங்களா, நம்ம குடைக்கும் போது பறந்துகிட்டே இருக்கும். சீனி எல்லாமே சிந்திருக்கு இதில். இதை வந்து ஒருக்கா இது லைட்டாக புடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா பாட்டுக்கு இருக்கும். எவ்வளோ சீனி பாருங்கள், மண்ணாக இருக்குது பாருங்கள்லாம். இதுக்கு சீக்கிரமாக புழு வரதானே செய்யும், நம்ம சுத்தம் பண்ணாமல் அப்படியே வச்சோம் அப்படின்னா. இப்போவே கிடக்குது. ஐயோ பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய புழு இப்போவே கிடக்குது. கடவுளே, இதனால தான் இப்போ நிறைய பொருட்கள் வந்து வாங்குறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. பாருங்கள் புழுவை பாருங்கள், அநியாயம். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிலில் வச்சு காய வச்சா தான் சரியாக இருக்கும். இன்னைக்கு இப்போவே புழு இருக்குது. இதை நம்ம அப்படியே கவனிக்காமல் வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும். மக்கள் சாப்பிட்றதுல எதுக்கு இந்த மாதிரி புழுவெலாம் கிடக்கிற மாதிரி கொடுக்காங்கன்னு தெரியல. பார்த்தா இந்த பருப்பு அவ்வளவு புதுசாக இருக்குது, நல்ல நிறமெல்லாம் புதுசாக சூப்பராக இருக்குது. ஆனாலும் இதுக்கே வந்து புழு கிடக்குங்க. ஏதோ ஒன்று நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. இனிமேல் இந்த மஞ்சள் கலரில் எத்தனை தெரியாமல் கிடக்குன்னு தெரியல. இதை வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கிற இடத்துல வச்சு நம்ம வந்து புடச்சிட்டு அதுக்கப்புறமா டப்பையில் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த புழு வந்து வராது. அது இல்லாமல் புழு வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்போ இது கூட சேர்ந்து கலந்து வச்சிட்டோம், 1 2 கிராம்பு வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாலும் இந்த புழு வந்து கொஞ்சம் வராமல் இருக்கும். ஏன்னா இதை இப்படியே டப்பாயில் அடைக்க போகிறதில்ல, இது நாளைக்கு வெயிலில் வச்சு அதுக்கப்புறமா தான் டப்பாயில் அடைக்க போகிறேன். அதனால் இதை மறுபடியும் இந்த பையிலேயே அப்படியே மாற்றி வச்சுக்கிட போகிறேன். இது இனிமேல் நான் பார்த்துட்டு, நான் புழுவை பார்த்துட்டு எனக்கு அப்படியே வைக்க மனசு வராது. அப்படியே தட்டி வச்சிடலான்னு தான் நினச்சி எடுத்துகிட்டு வந்தேன். கடைசியில் இப்படி ஆகிட்டு. அதுக்கப்புறமா இந்த கவரில் வந்து சீனி இருக்குது. சீனியை வந்து அப்படி தட்டிக்கிடுவோம். சீனி பரவாயில்ல, இந்த ட்ரிப்பு பாருங்கள் நல்லா வெள்ளையே அப்படியே மினுமினுன்னு இருக்குது. சீனி போன மாதம் அதுக்கு முந்தின மாதம்லாம் அப்படியே இந்த கவர் கலரில் இருந்தது. இந்த கவர் எப்படி இருக்குது பாருங்கள், அழுக்கா அந்த மாதிரி இருந்தது. இது பரவாயில்ல, நல்லா வெள்ளையாக இருக்குது. அதனால் இதை அப்படியே தட்டி உள்ளே வச்சுருவோம்.
பாருங்கள், இந்த ஒரு டப்பா ஃபுல்லாக இருந்திருக்கு சீனி. நல்லா வெள்ளையாக இருக்கா? இப்படி இருக்கைக்கு நம்ம வந்து காஃபிலாம் போட்டு குடிக்கும்போது கொஞ்சம் ஆசையாக இருக்கும். அந்த அழுக்கு கலர்லாம் இருக்கும்போது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சுத்தமாக குடிக்கிறதுக்கே மனசு வராது. இப்போ நான் இதில் வந்து அரிசியே புடச்சி ஊற வைக்கணும், அதுக்காக எடுத்துக்கிட போகிறேன். இப்போ ஒரு 4 அரிசி ஃபுல்லாக எடுத்துருவேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு 150 கிராம் உளுத்து போட்டாலே சரியாக இருக்கும், நல்லா இருக்கும் இந்த அரிசிக்கு. ஏற்கனவே இப்போ 2-3 நாளாக இந்த அரிசியில் தான் போட்டு அரைச்சிட்ருக்கேன். தங்கச்சி வீட்டில் இந்த அரிசி இருந்ததை பார்த்தேன்னா அதனால் நான் கேட்டேன், இது நல்லாயிருக்கும் இப்போ எடுத்துகிட்டு போட்டானே. சரிக்கா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னால், அதனால் அதே எடுத்துகிட்டு வந்து ஒரு நாள் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. அதனால் மறுபடியும் அதையே வந்து நம்ம யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இந்த அரிசியில் பாருங்களா, ஒரு புழு ஒரு வண்டி எதுவுமே இல்லை, எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தவாறு தான் அரிசியே வந்து ரேஷன்லேயே போடுறாங்க. அப்போது நம்ம ஏரியாவில் மட்டும் எந்த குப்பையை போட்டாலும் நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இதாகிட்டா என்னன்னு தெரியலை. பாருங்கள், 1-2 கருப்பு தான். இந்த மாதிரி இப்படி வெள்ளையாக இருந்தால் எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப மோசமாக போடுறதுனாலேயே பாதி பேர் வந்து இதை சாப்பிடாமே அப்படியே வேறு நல்ல அரிசிக்கே மாறிட்டாங்க. ஏன்னா முன்னாடி இல்லாமல் அம்மா வீட்டில் நாங்கள் வந்து இந்த அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், சொல்லவே முடியாது. வெளிநாட்டில் இருந்து சம்பளம் வரையில அனுப்ப முடியாமல், அங்கேயே வேலை இல்லாமல் அனுப்ப முடியாமல் இருந்தாங்கள்ல, அதனால் அங்கேருந்தும் சம்பளம் வரையில. அது போக நமக்கும் வந்து ஃபுல்லாக அந்த டைமில் டெய்லரிங் வேலை இல்லை. கொரோனா டைமில் துணி வாங்கியிருந்தால் நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு இருந்ததுனால துணி வந்து வாங்காமல் விட்டுட்டோப்பா. அப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ வந்து நான் ஒரு 2-3 மாதம் தொடர்ந்து ஃபுல்லாக ரேஷன் அரிசி மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம கடையில் வந்து பேலன்ஸு கடன் வச்சு வாங்கினாலும் கொடுக்கணும்ல, எப்போ கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ நம்ம கையில் இருக்கிறதுக்கு போல் செலவு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த டைமில் ஃபுல்லாக ரேஷன் அரிசி தான் நான் வந்து பொங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது பெரிய கதை. கொரோனா டைமை நினச்சாலே பாதி அடிவேரே கலங்கி போயிடும். அந்த மாதிரி வாழ்வா சாவா அப்படின்ட்டு ஒரு போராட்டத்தில் தான் போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா. அதெல்லாம் நினச்சாலும் இப்போ நினச்சாலும் நமக்கு பயமாக தான் இருக்குது. இந்த அரிசியில் ரொம்ப தூசிலாம் இல்லை, அதனால லைட்டாக புடச்சிட்டு நான் வந்து அரிசி நானே போட்டுவிட போகிறேன். இப்போ எடுத்துங்க, அந்த ஒரு நாளி அரிசிக்கு ஒரு 150 கிராம் உளுந்து. இது வந்து ஊற வச்சுருவேன். ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து உளுந்து ஊற வச்ச வெள்ளை உளுந்து தானே இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 150 கிராம் உளுந்து எடுத்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஒரு 2-3 டைம் கழுவிட்டு நம்ம வந்து அந்த தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா எடுத்து முதல்ல உளுந்து அரைச்சிருவேன். இதெல்லாம் அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே இது நல்லா ஊறிடுமா, அதுக்கப்புறம் மறுபடியும் இதை அரைச்சோன்னா சரியாக இருக்கும். இட்லி தோசை ரெண்டுக்குமே இந்த அரிசி ரொம்ப நல்லா இருக்குது. ஆப்பத்துக்கு போடுறதா இருந்தாலும் இதில் வந்து பாதி அளவு இந்த புழுங்கல் அரிசி போட்டுட்டு பாதி அளவுக்கு பச்சரிசி போட்டு இந்தளவுக்கு ஒரு கைப்பிடினா ஒரு 100 கிராம் அளவுக்கு கூட போட வேண்டியதில்லை. இவ்வளோ போட்டாலும் போதும். நமக்கு உளுந்து போட்டு அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வரும். இன்றைக்கி தான் அரைச்சிக்கிட போகிறேன், அவ்வளோதாங்க. அரிசி பாருங்கள், நீங்கள் இதே மாதிரி உங்கள் ஊரில் அது ரேஷன் அரிசிலாம் எப்படி இருக்கோ அதை வாங்கி என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.